குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 6th சாப்டர் தெய்வ நம்பிக்கை தொடர்ச்சி. உடலில் திட்டு திட்டாய் வெள்ளையாக இருக்கிறது. 10 வருஷமாக எத்தனையோ வைத்தியம் செய்து விட்டேன், பலனில்லை. 100க்கு 100 நியாயமான வழக்கு. கீழ்கோட்டிற்கும் அப்பீலும் தோற்றுவிட்டது. சொத்து பறிபோய்விடும், 2 நாளில் போய்விடும். அறிவுக்கு எட்டிய வழியோ கண்ணுக்கு தெரிந்த பாதையோ இல்லை. டிபார்ட்மெண்ட்டில் பரீட்சை எழுத 2 சான்ஸ் உண்டு, 2 எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. 4ஆம் தாண்டியும் விட்டது, பரீட்சை பாஸாகவில்லை. இன்னும் 1 மாதத்தில் வயது 40 பூர்த்தி ஆகிறது. அதற்கு பின் ப்ரமோஷன் இல்லை. இதுபோல் கைவிடப்பட்ட மனைவி, பறிபோன சொத்து, தீராத வியாதி, 12 வருஷமாக வசூலாகாத கடன் ஆகிய பல 100 பிரச்சனைகளை சொல்லலாம். அன்னைக்கும் பிரார்த்தனை செய்து பார்த்தேன், மற்றதெல்லாம் பலிக்கிறது, இந்த விஷயம் மட்டும் பலிப்பதில்லை என்ற நிலையிலுள்ள பிரச்சனை ஒன்றை நம்பிக்கை அதிகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தீர்ப்பதெப்படி என்று கருதுவோம். இப்படிப்பட்டவர்கள் நிதானமாக பிரச்சனை விஷயத்தில் ஈடுபட ஆரம்பித்தால் இது குணம் ஆகாது என்று எனக்கும் தெரியும். ஆசை கெட்ட கேடு, ஏதாவது மருந்து போட்டுக்கொள்கிறேன் என்பது போன்ற ஒரு பதில் மனதில் இருப்பதை காண்பார்கள். அதாவது பிரச்சனை தீராது என்ற திட நம்பிக்கை மனதின் ஆழத்தில் இருக்கிறது. ஆசைக்காக பல செய்வது போல் அன்னைக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் மனதில் தீராது என்றுள்ள நம்பிக்கையே பலிக்கிறது. அது ஆச்சரியமில்லை. மனம் அப்படி இருந்தால் முதலில் மனத்துடன் விவாதம் நடத்தி, நான் அன்னையின் பக்தன், எனக்கு இந்த பிரச்சனை நிச்சயமாக தீரும். அன்னைக்கு பிரார்த்தனை செய்த பின் பிரச்சனை தீரவில்லை என்றால் அன்னைக்கு சக்தி இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஏதோ தடை என்னிடம் இருக்கிறது. என்னிடமுள்ள தடையை ஆராய்ந்து கண்டுபிடித்து விலக்கி பிறகு பிரார்த்திக்கிறேன் என்று நம்பிக்கையின்மையை விலக்கி மனதில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அதுவே முதல் கடமை.